ஹாய் மக்களை, குட் மார்னிங், வணக்கம். வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டிக்கஷன் மீனுக்கு போட்டதை சூடு பண்ணிட்டு இருக்கிறேங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு போட்டு வச்சுருக்காங்க. கருவேப்பிலை, தக்காளி தண்ணி போட்டு வச்சுருக்காங்க. டிக்கஷன் வந்து சூடு பண்ணி அடிக்கிறதுக்காங்க. அது சமைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு சேர்த்து வீடியோ போடல. தோசை, சாம்பார், சட்னின்ற மாதிரி அது எப்போயும் ரொட்டீனாக செய்கிறதுனால அப்படி விட்டேன். அது இல்லாத தம்பி ஊருக்கு கிளம்புனா, ஆஃபீஸ் கிளம்புறதுனால அப்படியே போகணுன்னு சொல்லிட்டு செல்ஃபு தண்ணியாக விட்டேன். ஓடா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிட்டுங்க. நம்ம வாயை கலர்னால் வேறு ஏதாவது பேசிடுவோம்ப. அதனால் வீடியோவுக்கு முன்னாடி நிற்காம இப்படியே வைக்கலாம். இருங்க, சட்டை மட்டும் பாத்திரம் காயிட்டு என்ன பண்ணுறது. அதான் கோயிலாக ஓடுறாங்க, அன்னதானமாக போட்டுக்கிறாங்க. நான் அதை செய்கிறேன், நீ இதை செய்கிறேன். இப்போ இருக்கிற வெறியில் எல்லாருமே கால் பவுன் தங்கம் எடுத்து கொடுத்துருவாங்க. பார்க்கலாண்டே, நான் அவங்களுக்கு தெரியல இல்லை இவ்வளோ சம்பாதிக்கிறோம், நம்ம இவ்வளோ வருது, இதில் இந்த குப்பையை செலவு பண்ணால் இந்த குப்பையை நம்ம இவ்வளோ சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மக்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு வேறு சிந்துறன்றாங்க. என்ன வேறு சிந்துறீங்க? ஏர் ஓட்டுறீங்களா? இறப்ப இறக்கிறீங்களா? தோட்ட களை எடுக்கிறீங்களா? வேறு ஏதாவது ஆஃபீஸில் உட்காந்துட்டு மண்டை பிச்சுட்டு பிள்ளைங்க போயிட்டு இந்த ஐடியில் படிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உக்காந்துட்டுருக்குறாங்க. படிப்பு எல்லாம் இருக்கிற சொத்து பத்து கடனோடம் ஒரு 1/4 பவுன் 1/2 பவுன் எல்லாம் விற்று பிள்ளைங்கள படிக்க வச்சு கஷ்டப்பட்டு எத்தனை பேர் வேலை வெட்டி இல்லாமல் பிள்ளைங்க இவங்க பண்ணி வச்சுருக்கிற இந்த ஊழலுக்கு சிகரெட்டு, தண்ணி, கஞ்சா, சாராயம்னு சொல்லிட்டு கடைங்களை திறந்து வச்சு இதில் தான் விளையிறத அதில் வர்ற காசை வச்சு இவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு மாதம் 20,000 ரூபாய் படி அளக்குறாங்க வீட்டுக்கு. அந்த மாதிரி களவாணிங்க ஓடிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம போய் அந்த காலத்தில் வாழல, அதெல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதும் வாழ்ந்தவங்க பாவம் நமக்கு நிரூபிச்சுட்டு போயிருக்கிறாங்க. எத்தனையோ மகான்கள், மக்கள், அரசியல்வாதியாக இருந்தவங்கெல்லாம் வாழ்ந்தவங்க எல்லாருமே யாருக்கிட்டேயும் எதுவும் எடுக்காமல், எதுவும் யாருக்கிட்டேயும் பறிக்காமல், எந்த மக்களுக்கு நான் இதை செய்கிறேன் நீ அதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே மக்கள்கிட்ட வியாபாரம் பேசாமல், அதாவது அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறத விட மேலாக மக்கள்கிட்ட வந்து பயபக்தி ஒரு மக்கள்கிட்ட போனால், ஒரு ஊருக்கு போனால் எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஏதோ பேசி ஏதோ பண்ணிட்டுருக்கிறோம், அந்த மாதிரி போயிடக்கூடாது.
அந்த மாதிரி உழைச்சி ஐயா காமராஜர், பெரியார் தந்தை அண்ணா அவர்கள் எல்லாம் வந்து நாட்டுக்காகவே அர்ப்பணித்து ஓடி ஓடி எல்லாம் உழைச்சவங்க. அவங்கெல்லாம் எதுலேயும் வியாபாரம் பேசலை, எதுலையுமே வந்து வர்றதில் வந்து அவங்க செலவுகளை போக, அவங்க போக்குவரத்து செலவில், அவங்க சாப்பாடு, இவங்க போயிட்டு இன்றைக்கி இந்த சாப்பாடு இந்த மக்கள் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, அந்த சாப்பாடு அந்த மக்கள் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, நான் வந்து இதை மக்களுக்கு இந்த சாப்பாடை கொடுக்குறேன், அந்த சாப்பாடை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காக்காய்க்கு நம்ம சோறு வைக்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி மக்களை வந்து இந்த இடத்துக்கு வாங்க இதை செய்கிறேன், அந்த இடத்துக்கு வாங்க அதை செய்கிறேன். ஏன்னா ஏழைங்க எங்கடா ஏழைங்க, ஏழை பிச்சைக்காரர் அப்படின்னு சொல்லிகிட்டே அவங்கள வந்து எல்லாத்துலேயும் குற்றவாளிகள் மாதிரி நீங்கள் இப்படி தான் இருக்கணும், அவங்க அப்படி தான் இருக்கணும், அந்த இடத்துல போய் சோறு திங்க முடியாது, இந்த இடத்துல போய் சோறு திங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தின்னுட்டு ஹாஸ்பிட்டல் போய் அவங்க படுக்கிறது இல்லைங்க. மக்கள் ஆரோக்கியமாக கிடைக்கிறது மண்ணும் எல்லாமே கலந்து அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்னு சாப்பிட்டு 100 வருஷம் வாழ்கிறாங்க. 100 வருஷத்துக்கு மேலே அவங்க அழுக்கு துணியை போட்டிருந்தாலையும் மனசு சுத்தமாக வாழ்கிறாங்க. அவங்க அந்த சாப்பாடை சாப்பிட்றதுனாலே மக்களுக்கு ஆசை எப்படி கட்டுறாங்க பாருங்கள். அது மக்கள் வந்து புரியாமல் இருக்கிறாங்க. புரிஞ்சு சரி போ இன்றைக்கி ஒரு நாளைக்கு கிடைக்கிது, நம்ம அந்த ஆசையை தேத்திக்கலாம்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு மக்களை வந்து மைண்ட் சேஞ்ச் பண்ணிடுறாங்கல்ல, இவங்க பெரிய ஆளுங்க மாதிரியும் கடவுளுக்கு ஈக்குவலாக இவங்க போயிடுறாங்கப்பா. அதான் நேற்று அதாவது வந்து அது உண்மை. அந்த நான் வீடியோ போடல, ஒரு அம்மா வந்து வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாங்க, வாட்ஸ்அப்லேயே ஃபேஸ்புக்லேயே. அது வந்து கடுகுள் தொம்பருப்பு போட்டேன். நம்ம வந்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து கொரகொரப்பாக ஒரு ஓட்டுக்கலாம். கடவுளே நமக்கு அப்படியே மண்டையும் பைத்தியம் ஆயிடும் மாட்டேன். மக்களை வந்து பைத்தியமாக அலைய வைக்கிறாங்க. ஏங்க நீங்கள் அலையிறீங்க, அந்த அளவுக்கு மக்களை வந்து பைத்தியக்கார வேடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. ரொம்ப அதிகம். இந்த வெங்காயமும் பூண்டு எல்லாம் கொஞ்சம் கொரகொரப்பாக வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு தம்பியோட ராசி சூப்பராக இருக்குது. எப்படின்னு கேளுங்களா, போகிற இடமெல்லாம் அதாவது வந்து வாலண்டரியாகவே அவனுக்குன்னே புத்தி பேசின மாதிரியே பாவம் போயிட்டு இருக்குது அவன் பொழப்பு. நான் ஜெயிக்கிறேன், நான் பண்ணிடுவேன். ஏன்னா வேகம் அது எல்லாருக்குமே. இன்றைக்கி சும்மா வந்து ஒன்றும் இல்லாமல் 10 ரூபாய் செலவு பண்ணாமல் இருக்கிறவங்களே மக்கள் வந்து ஓய் நான் உயிரை கொடுப்பேன், நான் மண்டையை ஓடிப்பேன் அப்படின்ற அளவுக்கு போயிட்டுருக்குறாங்க மக்கள். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அவன் கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு அவன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறான். என்ன சேர்த்து இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் புத்துலேருந்து வெளியே வர்ற மாதிரி நான் அதே செய்கிறேன், நீ இதே செய்கிறேன். 5000 ரூபாய் கொடுக்குறாரு. இத்தனை வருஷம் மக்கள் வந்து அவர் வந்து ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆகுதுங்களா? எந்த சம்மர் சீசனில் போய் 2000 ரூபாய் வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு தீனி வாங்கி கொடுக்காது. இன்றைக்கி வளர்ந்துருக்கிற பிள்ளைங்களுக்கு ஜெனரேஷனில் 2000 ரூபாய் பத்தாது தீனி. சம்மர் கொண்டாட்டமா? என்னையா சம்மர் கொண்டாட்டம்?
காளான் வந்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்குறோம். இதுவும் வந்து நாடு பேசி பாரு. இதில் பொம்பளைங்க குடும்பமே 1000 ரூபாயில் குடும்பம் வாழ்ந்தான் டாடி பாவிங்களா. அதாவது 1000 ரூபாய் வாங்குறீங்க, குடும்பத்தில் இருக்கிற தலைவன் இருக்கிறவங்க எத்தனாயிரம் செலவு பண்ணுறாங்க, அந்த கோட்டர் கடையில் விடுறாங்க, மற்ற தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் எவ்வளோ செலவாகுது அதெல்லாம் கணக்கிடுங்க. அதெல்லாம் குப்பையிலே போய் போடுறேன். அதெல்லாம் இவங்களுக்கு வந்து பெருசாக தெரியுது. 1000 ரூபாய் மாதம் கொடுக்குறாங்களாம். அதை வச்சு இன்னொரு அண்ணாட்ட நான் 5000 கொடுப்பேன், நான் 2000 கொடுப்பேன், நான் 3000 கொடுப்பேன். நல்லா வருது. ஆமாம், வரிகளுக்கு மாதிரி கார்த்திகை கிளாஸ் பண்ணுற மாதிரி நல்லா வருது. பேசு படிச்சுட்டு அவாவா வேலை கிடைக்காம அப்பா அம்மா கூட சண்டை போட்டு வீட்டில் கிடக்கு, அதை எடுக்கிறது இதை எடுக்கிறது, அந்த வேலைக்கெல்லாம் பஸ் இல்லை. காலம் மாற்றிட்டு இருக்குது. இவங்க பண்ணுற ஹோட்டல் கடையும் கஞ்சா பொருளும் விற்கிறதுனால இதில் உழைச்சி தான் அவங்க நாடு நம்ம வீட்டு கடனை கட்டுறாங்களாம், கரண்ட் பில்லு கட்டுறாங்களாம், தண்ணி வரி வீட்டு வரியை கட்டுறாங்களாம். சொல்கிற வசனத்தை பார்த்து சாராயத்துக்கு தான் தமிழ்நாடு வாழுதான். அதில் தான் வருமானம் வருதான். அதில் தான் மாதம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் மாதம் 20,000 ரூபாய் வர்ற அரசியல்வாதிக்கும் ஒவ்வொருத்தராக கொடுக்குறாங்களாம். இப்படி பேசுகிறாங்க பாருங்கள். மக்களுக்கு அதை ஏதாவது ஒன்று புரியுது, எல்லாமே புரியுது. சாக்கடை இன்னைக்கு வந்து பாருங்கள், எத்தனை கடைங்க சிறு சிறு தொழில்கள்லாம் கெட்டு மூளைகட்டு பாவம் அவன் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்கின கடையை அடைக்க முடியாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பெரிய பெரிய கடைங்களெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு அவனுங்க ஒரு பக்கம் லேடிஸுங்களுக்கு தகுந்த மாதிரி அதை ஆஃபர் கொடுக்குறேன், இதை ஆஃபர் கொடுக்குறேன். ஒரே ஒரு பிளாஸ்டிக் டப்பாங்க அவன் ஒட்டு மொத்தமாக எடுத்தானா அவனுக்கு 20 ரூபா 30 ரூபா ஒரு டப்பாவோட விலை. அந்த மாதிரி இருக்கிறத 50 ரூபாய் கூட இருக்கட்டுங்க, 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு அவன் பர்ச்சேஸ் பண்ணுறவனுக்கு 30 ரூபா டப்பா, 5000 ரூபாய் பண்ணுறவனுக்கு ஒரு பக்கெட்டு, இந்த மாதிரி எல்லாம் போட்டு ராவடி பண்ணிட்டு மக்களை எப்படி கவர் பண்ணுறாங்க. சிறு வியாபாரிங்கெல்லாம் என்னங்க செய்வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு வர்றதே அந்த 50, இந்த 100, 30. அவங்கெல்லாம் எந்த கடையை திறந்து வச்சுட்டு போய் உக்காந்துட்டு நான் ஆஃபர் போடுறேன் நீ ஆஃபர் போடுறேன்னு சொல்ல முடியுங்களா? அந்த அளவுக்கு அவங்க ஒரு பக்கம் கெடுத்துறாங்கன்னா இவங்க ஒரு பக்கம் அரசியல்வாதி அந்த மாதிரி போல் போயிட்டு இருக்குது. சரி, அதெல்லாம் விடுங்க. நம்ம வந்து என்றைக்கும் மக்கள் வந்து தெளிவாக இருந்தால் யாரும் நம்மளை வந்து வியாபாரமும் பேச முடியாது. ஐயோ சாமின்னு வீடு வீடாமல் வந்து அவங்க பேச முடியாது. நம்ம உரிமையை நம்ம செஞ்சுருக்கிறோங்க, நீங்கள் எதுக்கு வந்து கேட்குறீங்க போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து ஒவ்வொரு காலத்துலேயும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. 4 ஸ்பூனு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம அரைச்சி வச்சது, சிக்கன் பொடி ஒரு 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூன். வேலை முடிஞ்சுது. எல்லாத்தையும் ஒரு கிண்டி தோசைக்கும் சாப்பாட்டுக்கும் தாங்க போனேன். இந்த காலம் பாயிட்டு 3 பாக்கெட் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ நமக்கு வாங்க வேண்டிய டைம் இருக்கிறதில்ல, சூழ்நிலை இருக்கிறதில்ல. இப்போ போனால் 60 ரூபாங்க, இருக்கிறதே தெரியாது பாருங்களேன். அத்தனைக்கும் அப்படியே முழுசாகவும் போட்டிருக்கிறேன், கட் பண்ணியும் போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி சமையல் வந்து ஒரு காளான் கிரேவி மட்டும் அவங்க போய்கிட்டோம். நம்ம தேங்காய் போட்டுக்கலாம், உடச்சிக்கலாம். தக்காளி மட்டும்தாங்க கண்ணுக்கு தெரியும். காளான் எங்கே இருக்கிறான்னே தெரிய மாட்டேங்குது.
தக்காளி பண்ணுற வேலை செம்மையாக பண்ணுதுங்க. தேங்காய் அரைச்சிட்டும்ப தேங்காய் வந்து ஊற்றிக்கலாங்க. தக்காளி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாமே நம்ம உடைச்சி போட்டது. திக்காசு கூட ஆறிடுச்சு, குடிச்சிடலாம். சாப்பாடும் வடிச்சிட்டுங்க, சாப்பாடு வடித்து வச்சுட்டும்ப. மாவு இருக்குது, இப்போ தோசை ஊற்றிக்கலாம். மத்தியானத்துக்கு சாப்பாடு கொஞ்சோண்டு இன்றைக்கி வந்து காளான் கிரேவி, சாப்பாடு சாப்பாடு வச்சுட்டு மாவு இருக்குது, கொஞ்சோண்டு சட்னி போட்டுக்கலாம். வேஸ்ட்டாக போயிடும், எத்தனை போட்டு எத்தனை பண்ணுறது, வேஸ்ட்டாக போயிடுங்களா, அதனால மாவு இருக்குது. நாலு தம்பி வந்துடுவான். நேற்று ஒரு நாள் தான், நேற்று டியூட்டி, இன்றைக்கி நைட் செஞ்சுட்டு அப்படியே பூந்தடிச்சு வந்துடுவாங்க காலையில். அதனால் மாவு இருந்தால் அவன் வந்து சொன்னால் தோசையாக இட்லியாகவும் அதிகமாக சாப்பிட மாட்டோம். எப்படி பாரு, உள்ளே போய் நுழையும் போது போயிடுச்சு. இப்போ எடுக்கும்போது வந்து வரல, அந்த லாஸ்ட்டுக்கு தள்ளி விட்டு எடுத்துக்கலாம். கத்தி எங்கேயோ வச்சுட்டுங்க, கத்தியே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வந்து இவ்வளோதான் சமையல். வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் எனக்கு கொஞ்சம் பிஸ்கட்டை எடுத்து நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோதான். இட்லி ஊற்றிக்கலாமா இல்லை சாப்பாடு செய்யலாமான்னு இருக்கு. பாய்.
நான் எனக்கு அரசியல் பேச தெரியாதுங்க. நம்ம குடும்பத்தில் அப்பா அரசியல்வாதியாக தான் இருந்தார். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். வெளியில் நடக்கிறத, அதாவது நமக்கு குடும்பத்தில் எப்படி நடக்கிறத வந்து ஓரளவுக்கு தான் தாங்கிக்கும்ப, அதுக்கு மேலே முடியலன்னா நம்ம கத்திடுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நம்ம வந்து கண்ணுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு நார்மலாக இப்போ நம்ம எப்படியோ அப்படியே தான் அவங்களும். தோல் வெள்ளையாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், அவ்வளோதான் வித்தியாசம். படிப்பு அவங்கக்கிட்ட படிப்பு இருக்குது, அவங்கக்கிட்ட படிப்பு இல்லைன்னாலையும் ஓரளவுக்கு கடவுள் கொடுத்த புத்தி இருக்கு இல்லைங்களா? நமக்கு நம்மளே பூ சுடிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அது வந்து எந்த வகையிலன்னா, நமக்கு என்ன தோணுதோ நல்ல விஷயங்கள் அத்தனையுமே வந்து தெரிஞ்சோ ஒருத்தர்கிட்ட தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம கற்றுக்கிறோம் இல்லைங்களா? ஆர்வம் இருக்குது, அந்த தொழில் வந்து முன்னேற்றம் அடையும் இல்லைங்களா? அது வந்து நம்ம உழைப்பு, தன்னம்பிக்கை. ஆனால் பேசுகிறவங்க எல்லாரும் இப்போ மேடை பேச்சு வளர இன்றைக்கி மக்கள் வந்து காசு அவன் என்ன கொடுக்குறான்னு வேடிக்கை பார்க்குறாங்க இல்லையா? கொடுக்குற பக்கமெல்லாம் ஓடிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ அதுவும் பார்க்கணும், எதுக்காக இதெல்லாம் பேசுகிறாங்க. ஏன்னா நம்ம குடும்பத்திலே நம்ம பிள்ளைங்களாகட்டும், புருஷனாகட்டும், அண்ணாதம்பிங்களாகட்டும், நம்மக்கிட்ட 10 பைசா நல்லா இருக்கிறவங்க, சில புத்தி சோதனை இல்லாமல் பைத்தியகாரத்தனமாக இருக்கிறவங்க, காசு பணம் இருந்தால் எப்படி நடிக்கிறாங்க, காசு பணம் இல்லைன்னா நம்மக்கிட்ட எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கே 10 ரூபாய் இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க. ஸ்கூல் போகிற பிள்ளைங்க, எல்கேஜி யூகேஜி போகிற பிள்ளைங்களுக்கு அவங்க உண்டி சேர்த்து வைக்கணும்னு நம்ம ஒரு பழக்கப்படுத்துவோம். அந்த 10 ரூபாய் கொடுக்கும்போது அது ஆசையாக அது வாங்கி எவ்வளோ ஒரு இது, அது அந்த 10 ரூபாய் வாங்குறதுக்கு எவ்வளோ நம்மக்கிட்ட கொஞ்சம் கொலாவுதுங்க. அதுலேருந்து எல்லா அர்த்தங்களும் வருங்க. அந்த மாதிரி ஓடிட்டுக்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்றைக்கி கொடுத்தாலே கொடுக்கலனாலே நம்ம அம்மா, நம்ம அப்பா, நம்ம அண்ணா, நம்ம தங்கச்சி, நம்ம அக்கா, நம்ம பாட்டி, தாத்தா, அந்த மாதிரி நினச்சிட்டு அந்த உறவுகளை நம்ம சரிப்படுத்திட்டு வரோம் இல்லைங்களா? ஆனால் அரசியல் இன்றைக்கி எப்படி போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். தயவு செஞ்சு ஓடாதீங்க, பின்னாடி ஓடாதீங்க, அசிங்கப்பட்டு நிற்காதீங்க, உழைப்பை போடுங்க. வேறு எதுலையாவது எல்லாருமே இன்றைக்கி மக்கள் நம்ம பூவை தூவிட்டு அந்த பூவை மிதிச்சுட்டு குங்குமம், மஞ்சள், குங்குமம் என்னங்க நம்ம நாட்டுக்கு செஞ்சுட்டோம். அப்படியே இன்றைக்கி ஒன்றை வந்து எடுக்கிறதுக்கொசரம், மக்களை ஏமாத்துறதுக்கொசரம் அத்தனை பண்ணிட்டு இருக்கிறோம்ல. சாதாரணமான லேடிஸுங்கெல்லாம் ஜெயலலிதா என்னங்க எடுத்துகிட்டு போனாங்க, எம்ஜிஆர் என்ன எடுத்துகிட்டு போனாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ஒன்றுமே இல்லைங்க. அதே மாதிரி தான் எல்லாருக்கும் எதுவுமே இல்லை. சில மகான்கள்லாம் வாழ்ந்து நல்ல நினைவுக்கு போயிட்டு அவங்க சித்தர்களாக இன்றைக்கி பல லட்சம் மக்கள் வந்து இந்த திருவண்ணாமலை சைடில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பணக்கார கோட்டீஸ்வரர்களாக இருந்து எல்லாம் வாழ்ந்து முடியாமல் மனிதர்களுக்கோசரம் மக்களுக்கோசரமே நல்லது கெட்டதை புரியாமல் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஜீவசமாதி அடைஞ்சவங்களாம் இருக்காங்க. அங்கே இருக்கிற மரம், கொடி, பஞ்சபூதங்களும் அங்கே இருக்கிற காற்று அத்தனைக்கும் தாங்க வந்து உயிர் சக்தி இருந்து நமக்கு வந்து நல்ல நன்மைகளை அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு பரிபூர்ணமாக பஞ்சபூதங்கள் மூலிமா கிடைக்கிற அந்த கடவுளோட சக்தி கிடைக்கிது. அந்த கருவறையில் இருக்கிற சிவனுக்கு கூட நம்ம எத்தனை ஊற்றி முசான் அப்படியே, அதாவது நம்ம மேலே அவங்க வந்து அமைதியாக நின்று எல்லா மக்களையும் பார்த்து எல்லா ஜீவராசிகளும் அவங்க படைப்பில் வந்த உயிரினங்களுக்கு அத்தனைக்கும் எது பாவம் புண்ணியம்னு சொல்லிட்டு நம்ம ஏன் இப்படி கொடுத்துட்டு அவங்க ஏன் இப்படி அலைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிந்தனையோடு இருக்க அந்த கடவுள் வந்து அமைதியாக இருக்கிறவங்க. நம்ம என்னென்ன அது மேலே அவங்க மேலே ஊற்றி கடவுள் மேலே ஊற்றி எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு நம்ம எப்படி பண்ணுறோம்களோ அதெல்லாம் மக்களுக்கு பண்ணி என்னங்க இருக்குது சொல்ல பார்க்கலாம்? உண்மையான அன்பு, உண்மையான நியாயமான நேர்மையான எண்ணங்கள், வழி போக்கு வருது எப்படின்னு பார்க்குறது தான் கடவுள் பார்த்துருக்குறாரு. சொல்கிற மாதிரி நேற்றெல்லாம் வந்து எத்தனையோ லட்சக்கணக்கான உயிர்களை நம்ம சேதாரம் பண்ணியிருக்கோம், அழிச்சிருக்கோம். அவங்க கேட்டாங்களா? அந்த அம்மாவுக்கு அத்தனை அவதாரம் இருக்குதுன்னு என்னைக்காவது உங்ககிட்ட வந்து நான் இப்படியெல்லாம் அலங்கோலமாக இருக்கிறேன்டா, இதுதான் என் உண்மையான உருவம்னு சொல்லிட்டு காளியை வந்து காட்டியிருக்கிறாளா? இல்லை. காளிதாசரா யாரோ காட்டில் இருந்து அந்த அம்மாய் வந்து சுடுகாட்டில் காவல் காத்துட்டு இருக்கும்போது ஒரு அவதாரத்தோடு வந்து நிற்கும்போது, சும்மா உக்காரம்மா
எதுக்கு இதை போட்டு நான் மானிட மனிதர் இந்த மாதிரி என்னை வந்து நான் ஒரு மனுஷனாக இருக்கங்காட்டியும் எத்தனையும் வச்சு என்னை மிரட்டுறியா, வார்த்தையை வந்து உட்கார அப்படின்னு ஒன்று அந்த அம்மா வந்து குழந்தையா அதில் தான் ஒரு குழந்தை ரூபம் கொண்டு பாவாடை சட்டை போட்ட மாதிரி சடை நீளமாக வச்சு இப்போ ஒரு அழகான ஒரு குழந்தைய வந்து படம் இப்போ நிறைய படத்தில் அது பார்த்துருப்பீங்க. குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பாவாடை சட்டை அந்த மாதிரி அந்த அம்மா உண்மையான உருவத்தை வந்து அப்படியே அவர் மடியில் உட்காந்து பணிந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து நம்ம எடுத்து காட்டணும் தவிர ஆடு மாடு கோழி அத்தனை வெட்டி வாயில் அதெல்லாம் வந்து நமக்கு என்ன உடம்புக்கு நேர்முன்னு சொல்லிட்டு மக்கள் அது உணர்றதில்ல. அது வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சிக்காமல் அப்படியே வேஷம் போட்டு பணத்துங்களை செலவு பண்ணி தண்ணி அடிச்சுட்டு போதை கொண்டு ரோட்டில் ஆட்டிங்க ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே கடவுள் பார்த்துட்டு தாங்க இருக்காங்க. சரி, ஓகே, அவ்வளோதான். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதுதாங்க ஏதோ டைம் கிடைக்கும் போது நம்ம இப்படி செஞ்சு ஒரு நாளைக்கு சாப்பிட போகிறோம்ப. இட்லி ஊற்றி வச்சிடலாம். இட்லி ஊற்றினா சூப்பராக இருக்கும் அந்த கிரேவிக்கு. அது மக்களை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருமே வந்து தவறாக இருந்தால் திட்டிடுங்க. இது ஒன்றும் தெரியாமல் வளர்த்துக்குதேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நிறைய இருக்கும். ஆனால் பேச முடியாமல் சூழ்நிலையில் கூட அதே பேசிட்டு இருக்கிறது சில பேருக்கு வந்து அது அருகருப்பாக இருக்கும், போர் அடிக்கும், பைத்தியமாக பேசிட்டு இருக்கிறவங்க இருக்கும். அதெல்லாம் இல்லை. பாய் மக்களே.